வணக்கம். சைரன், போலீஸ், ஒரு மிகப்பெரிய கான்வே ஒரு மையத்திற்குள் நுழைகிறார்கள். இன்வெஸ்டிகேஷன் என்கிற பேர். இந்த நாட்டின் மிக முக்கியமான இடம். பல்வேறு செலிபிரிட்டிஸ்கள், பல்வேறு தலைவர்கள், இன்க்ளூடிங் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி இந்த மையத்திற்கு சென்றிருக்கிறார். சிவராத்திரி ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்த இடத்துடைய பெயர் தான் ஈஷா ஃபவுண்டேஷன். ஜக்கி வாசுதேவன் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கோட்டை. ஆனால் இந்த மினுமினுப்பிற்கு பின்பு ஒரு மர்மமான சர்ச்சையும் இவரை பின்தொடங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒன்னல்ல, பல்வேறு சர்ச்சைகள். சர்ச்சை, சத்குரு, இரண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய கனெக்ஷனை பற்றி நீங்க பல்வேறு முறை படித்திருப்பீர்கள். ஆனால் முதல் முறையாக இந்த அளவில் போலீசார்கள் ஈஷா ஃபவுண்டேஷனுக்குள் நுழைந்து ஒரு மிக பெரிய இன்வெஸ்டிகேஷனை துவங்கிய போது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா புகழ்ந்து ஹைகோர்ட்டோட ஆர்டரை பிரட்டி போட்டிருக்கிறது. அதாவது ஈஷா யோகா ஃபவுண்டேஷனுக்குள் ஆர்மி, போலீஸ் யாருமே இன்வெஸ்டிகேஷன் என்கிற பேரில் நுழையக்கூடாது. நேற்று ஹைகோர்ட்டோடைய அந்த முடிவு தவறானது. அங்க இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் தன்னுடைய விருப்பத்துடன் தான் அங்க வாழ்ந்து வருகிறார்கள், வசித்து வருகிறார்கள். இந்த வழக்கில் எந்த விதமான தவறும் கிடையாது. எப்படி நீங்க இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான ஆர்டரை கொடுத்தீர்கள்? அப்போ ஹைகோர்ட் என்ன கூறியது, சுப்ரீம் கோர்ட் என்ன கூறியது, இரண்டையுமே நீங்க ஒன்னாக பார்க்க வேண்டும். இந்த இரண்டு விஷயத்திலும் நீங்க பார்க்கும்போது ஈஷா மையத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள், வசிக்கக்கூடிய இரண்டு பெண்கள் கடந்த 20 ஆண்டுகளாக அங்க வசித்து வருகிறார்கள். தகப்பனார் தான் இந்த வழக்கை போட்டிருக்கிறார். ஹேபர்ஸ் கார்பஸ் கேஸை போட்டு என்னுடைய மகள்களை காணவில்லை. என்னுடைய மகள்கள் ஈஷா ஃபவுண்டேஷனில் சன்னியாசியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். என்னுடன் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நான் வயதாகிவிட்டேன். எனக்கு என்னுடைய மகள்கள் தேவை. போன் செய்தால் போனில் வர மாட்டேங்கிறார்கள். ஈஷா மையத்திற்கு சென்றால் என்னை சந்திக்க மாட்டேங்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் சந்திக்கவும் விட மாட்டேங்கிறார்கள். என்னுடைய இரண்டு மகள்கள் அதி புத்திசாலியாக இருந்தால் கூட, வெளிநாட்டில் பெரிய பெரிய உத்தியோகத்தில் வேலை பார்த்த பெண்களாக இருந்தால் கூட, மூளை செலவை செய்து இரண்டு பெண்களையுமே சன்னியாசியாக்கிய நபர் யார் என்றால் ஜக்கி வாசுதேவ். தன்னுடைய மகளுக்கு மட்டும் திருமணம் செய்து நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் என் மகள்கள் போன்ற பல பெண்களுடைய வாழ்க்கையை சன்னியாசாக மாற்றக்கூடிய வேலையை ஈஷா ஃபவுண்டேஷன் செய்து வருகிறது. இந்த குற்றச்சாட்டிற்கு பின்பு ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இதற்கான விசாரணை நடத்திய போது, எப்படி ஜக்கி வாசுதேவ் தன்னுடைய மகளுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்திருக்கிறார், மற்றவர்களுடைய பெண்களுக்கு இப்படியான வாழ்க்கை அமைத்து கொடுத்திருக்கிறார், இதை பற்றி நிச்சயமாக நாங்கள் விசாரணையை தொடங்க போகிறோம் என்று ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்கிறார். அதற்கு பின்தொடங்கிதான் இந்த போலீஸுடைய ரெய்டு எல்லாம் அங்க போடப்பட்டது. அங்க பல்வேறு விசாரணைகள் எல்லாம் நடந்தது. ஈஷா ஃபவுண்டேஷன் உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்கிறார். ஈஷா ஃபவுண்டேஷனை பற்றி இன்னொரு பக்கத்தை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் இந்த அளவில் பொலிட்டிக்கல் கனெக்ஷன் ஈஷா யோகா ஃபவுண்டேஷனில் இருக்கிறது. ஆதியோகி அந்த சிலை நீங்க பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆதியோகி சிலை வனத்துறை இடத்தில் கட்டப்பட்டது. ஈஷா யோகா இடத்தில் அது கட்டப்படவில்லை. அது ஸ்டே வாங்கியதற்கு பின்பு கூட, அதாவது அந்த சிலையை அகற்ற வேண்டும் என்று கூறியதற்கு பின்பு கூட, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அந்த சிலையை தொடக்கி வைக்கிறார், அதாவது இனாகுரேட் செய்து வைக்கிறார். இதற்கு பின்பு அந்த சிலை உடைக்கப்படுமா, அகற்றப்படுமா? இன்னைக்கு வரை அந்த ஃபைல் எப்படி பாஸ் ஆனது, எப்படி அந்த இடத்தில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சிலையை கட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் எந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது, எத்தனை அங்க கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அனைத்தையுமே நாங்க எங்களுடைய சேனல்லே போட்டு காட்டியிருக்கிறோம். அந்த லிங்கை நான் கீழே போட்டு விடுவேன். 2-3 பாகங்களில் அந்த அனைத்து மிஸ்மேனேஜ்மெண்ட், அங்க நடந்த தில்லுமுள்ளுக்கள் அனைத்தையுமே நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதையும் நீங்க பார்க்கலாம். அந்த லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நிச்சயமாக எழுதுவேன். இவ்வளவு சர்ச்சைக்கான இந்த இடத்தில் நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம்தான் சந்நியாசம். தன்னுடைய மகளுக்கு சந்நியாசத்தை நீங்க வாங்கி கொடுக்கவில்லை, மற்றவர்களுடைய மகளுக்கு எப்படி நீங்க சந்நியாசத்தை வாங்கி கொடுக்கலாம் என்று கூறக்கூடிய இந்த கதையை தான் நீங்க கேட்க போறீர்கள். ஆனால் அதுக்கு முன்பு ஒரு சந்தோஷமான செய்தி. இந்தியா டுடே குரூப்பை சார்ந்த லல்லன் டாப் மற்றும் தி ரூஸ்டர் நியூஸ் ஒரு புதிய ஷோவை உருவாக்க இருக்கிறோம்.
தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு, ட்ரெடிஷனல் ஃபுட் ஆஃப் தமிழ்நாடு. இதில் எங்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுகிறது. ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்டாரியன்ஸ்களாக இருக்கட்டும், அல்ல உணவில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆர்வம் இருந்தால், அல்ல நீங்க நல்லா எழுதக்கூடிய நபராக இருந்தால், அல்ல நீங்க படம் பிடிக்கக்கூடிய நபராக இருந்தால், யாராக இருந்தாலும் இந்த ஷோவில் நாங்க உங்களை வரவேற்கிறோம். உங்களை பற்றி நீங்க எப்படி இந்த ஷோவில் உங்களுடைய உதவியை எங்களுக்கு கொடுக்க போறீர்கள், அதை பற்றின ஒரு 4 வரி எழுதி கீழே எழுதியிருக்கக்கூடிய நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அல்ல கீழே எழுதியிருக்கக்கூடிய அதே இமெயில் ஐடியிலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கூடிய சீக்கிரம் உங்களை நாங்கள் பர்சனலாக சந்திப்போம். இதற்கான பல்வேறு விஷயங்களை உங்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். எதற்காக இத்தனை போலீசார்கள் ஈஷா யோகாவிற்குள் நுழைந்தார்கள் என்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். டாக்டர் காமராஜ் அவர்களுடைய 2 மகன்கள் லதா மற்றும் கீதா. இந்த 2 பெண்களுமே கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளாக ஈஷா யோகாவிலேயே வசித்து வருகிறார்கள். அப்போ எதற்காக இன்னைக்கு புதிதாக அவருடைய தகப்பனார் இந்த கேஸ் எல்லாம் போட்டிருக்கிறார் நீங்க பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து தன்னுடைய மகள்களை அவர்களுடைய இந்த முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் காமராஜ். கடைசியில் மகள்கள் தன்னுடைய தகப்பனாரிடம் பேச்சுவார்த்தையை முறித்ததற்கு பின் எந்த விதமான கனெக்ஷன் இல்லாத போது பல முறை ஈஷா யோகா ஃபவுண்டேஷனில் போய் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது யாருமே அவரை சந்திக்கவில்லை. அதற்கு பின்புதான் அவர் இந்த முடிவையும் எடுத்திருக்கிறார். ஹைகோர்ட்டுடைய இந்த பெட்டிஷன், டாக்டர் எஸ் காமராஜ் claims his 2 daughters are being held captive by Isha Foundation. ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவருடைய 2 மகள்களையுமே பிடித்து வைத்திருக்கும்படி இந்த வழக்கு போடப்பட்டது. திடீர் என்று 2 பெண்களுமே கீதா மற்றும் லதா காமராஜ் 2 பேருமே கோர்ட்ல இருந்திருக்கிறார்கள். இல்ல, எங்களை யாருமே கட்டாயப்படுத்தி ஈஷா மையத்திற்குள் இருக்க வைக்கல. நாங்க தன்னுடைய சொந்த விருப்பத்துடன் தான் இங்கே நாங்கள் வசித்து வருகிறோம். எங்களுக்கு பல லாபங்கள் கிடைத்திருக்கிறது, பல வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. இங்கே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். இதை கேட்டதற்கு பின்பு கூட நீதிபதி அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்க சொல்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இதற்கு பின்பும் அங்க பல பெண்கள் வசித்து வருகிறார்கள். நாங்க நேரடியாக போய் பார்த்து நாங்க விசாரித்ததற்கு பின்புதான் எங்களுடைய முடிவை எடுத்து காட்ட முடியும். உங்களுடைய அப்பா பெட்டிஷனை போட்டிருக்கிறார், நீங்க அதற்கு பதில் கொடுத்து விட்டீர்கள். இதில் நாங்க சாட்டிஸ்பாக்சனாக எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இதில் நீதி நியாயம் சரியாக கிடைக்கப் போகிறது அல்ல கிடைத்திருக்கிறது. பல பெண்களுடைய வாழ்க்கைக்கான பிரச்சனை, இதை நாங்க விட முடியாது என்று அவர் ஒரு முடிவை கூறுகிறார். அதற்கு பின்புதான் இந்த போலீஸ் ஆக்ஷன் நேற்று நடந்திருக்கிறது. இந்த போலீஸ் ஆக்ஷனை பின்தொடங்கி நீங்க பார்த்தீர்கள்னா, இன்னைக்கு ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார்கள். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த வழக்கை விசாரிக்கும் போது நேரடியாக அவர் எடுத்து வைத்த விஷயம், சுப்ரீம் கோர்ட் restrains police action in Sadhguru's Isha Foundation case, transfers the case from Madras High Court to self. அதாவது மட்ராஸ் ஹை கோர்ட்ல இருக்கக்கூடிய இந்த வழக்கை தனக்கு, அதாவது செல்ஃபாக எடுத்துக்கொண்டு இதற்கு மேல் நாங்களே இதை விசாரிக்கிறோம், நீங்க இதில் தலையிட வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். எதற்காக சிஜிஐ சந்திரசூட் அவர்கள் இந்த முடிவு எடுத்தார் என்று அதற்கான விளக்கத்தையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். You can't let the army or police into institution like this. இது போன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போலீஸையோ ஆர்மியோ நீங்க உள்ள நுழைய விடக்கூடாது. இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் நிச்சயமாக பல்வேறு நபர்களால் நம்பக்கூடிய ஒரு ஸ்தலமாக மாறிவிட்டது. அது ஒரு பக்கமானால் அந்த ஸ்தலத்தின் மீது பல்வேறு சர்ச்சைகளும் இருக்கிறது. அவர்கள் கட்டிய பல கட்டடங்களில் எந்த விதமான பர்மிஷனும் வாங்காமல் அவர்கள் கட்டியதாக நீங்க பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். படிக்கவில்லை என்றால் நியூஸ் லாண்ட்ரி அதற்கான ஒரு தெளிவான ஆர்டிகல்ஸ்களை எழுதினார்கள். நாங்க பல வீடியோஸ்களை போட்டிருக்கிறோம், அதை உங்களுக்கு நாங்க அனுப்பலாம். 150 போலீஸ் பர்சனல்ஸ் அண்ட் அடிஷனல் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ரேங்க் ஆஃபீஸர், கோயம்புத்தூர் ரூரல் போலீஸ் என்டர்ட் இன்டு ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் ஆசிரமம் நேற்று. இதற்கு பின்பு நீங்க பார்த்தீர்கள்னா, கீதா வயது 42, லதா வயது 39. இவர்களை கட்டாயப்படுத்தி ஈஷா ஃபவுண்டேஷன் பிடித்து வைத்திருக்கிறது என்கிற ஒரு வழக்கு ஹைகோர்ட்டிடம் போனது. At this stage, we are of the view that the end of justice would require to follow the order. ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நீதிபதி எங்களுடைய உத்தரவை இதற்கு மேல் நீங்க கடைபிடிக்க வேண்டும். ஹேப்பர்ஸ் காப்பர்ஸ் இந்த பெட்டிஷனில் நீங்க பார்த்தீர்கள், பெட்டிஷன் நம்பர் 2487-2024.
இது தெளிவாக அந்த 2 பெண்களுமே கொடுத்த ஸ்டேட்மென்ட்க்கு பின்பு நீங்க எந்த விதமான ஆக்ஷன் எடுத்திருக்க கூடாது. ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்படி இந்த ஆக்ஷனை எடுத்தது? The status report, which was directed by the High Court to be filled by the police, shall be submitted before the court. கோர்ட் ஆர்டர் என்ன கொடுத்தார்களோ அதுக்கு பின்பு போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுத்ததோ அதை எங்களுக்கு முன்பு நீங்க சப்மிட் செய்ய வேண்டும். The police shall not take any further action in pronouncement of directions issued in the paragraph 4 of Emford order dated September 30, 2024. இந்த ஆர்டருக்கு பின்பு, அதாவது இன்னைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டருக்கு பின்பு எந்த விதமான ஆக்ஷனும் போலீசார்கள் ஈஷா ஃபவுண்டேஷன் மீது இதற்கு மேல் எடுக்கவே கூடாது. இந்த கேஸை நாங்களே பார்த்து விசாரித்துக் கொள்கிறோம். சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக அங்க வாதாடி இருக்கிறார். The High Court should have been very circumspect. Adding the oral observation by the High Court could have been avoided. அதாவது ஓரலாக எந்த வாய் வார்த்தையாக ஹைகோர்ட் ஒரு ஆர்டரை கொடுத்திருக்கிறார்களோ அதை அவர்கள் அவாய்ட் செய்திருக்க முடியும், தடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அதாவது இதற்கான ஒரு வேறொரு ரிவெஞ்ச் மோட்டோ இந்த இடத்துல இருக்கிறது. ஃப்ரீ டு டிராவல் அவுட் சைட். இந்த 2 பெண்களுமே வெளிநாட்டில் வசித்த பெண்களாக இருக்கிறார்கள். நேற்று இந்த கோர்ட் ஆர்டருக்கு பின்பு போலீசார்கள் விசாரித்ததற்கு பின்பு அவர்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் செல்லக்கூடாது என்கிற ஒரு உத்தரவையும் போட்டிருக்கிறார்கள். அதை உடைத்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அவர்கள் எங்க வேணாலும் செல்லலாம், எங்க வேணாலும் வரலாம். காரணம், ஈஷா ஃபவுண்டேஷனில் 27 வயதான கீதா மற்றும் 25 வயதான லதா 2 பேருமே அத்தனை வருடங்களாக அங்குதான் வசித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக அங்கு வசித்து வரும்போது இன்னைக்கு வரை எந்த விதமான வழக்கு, எந்த விதமான கேஸும் ஏன் அவருடைய தகப்பனார் டாக்டர் காமராஜ் அவர்கள் ஃபைல் செய்யவில்லை? எப்படி திடீர் என்று இன்னைக்கு இத்தனை குற்றச்சாட்டுகளை, இவ்வளவு சர்ச்சைகளை அவர் கிளப்பி கொண்டிருக்கிறார். We have been benefited of interacting with both individuals who have stated that they are residing at the ashram voluntarily and without any position. நாங்க அவரிடம் 2 பெண்களிடமே நாங்க விசாரித்திருக்கிறோம். நாங்க பர்சனலாக கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நாங்க எங்களுடைய விருப்பத்துடன் தான் இங்க வசித்து வருகிறோம், எங்களை யாருமே மிரட்டவில்லை, யாருமே எங்களை பிடியில் வைக்கவில்லை. Moreover, they stated that they are free to travel outside the ashram. அவர்கள் தன்னுடைய விருப்பப்படி எப்ப வேணாலும் ஆசிரமத்தை விட்டு வெளியில போகலாம், வரலாம் என்கிற அந்த அனுமதியும் அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ இவ்வளோ ஃப்ரீடம் இருக்கும்போது எப்படி நீங்க இந்த வழக்கை அடுத்த லெவலுக்கு நீங்க எடுத்து சென்றீர்கள்? எதற்காக இந்த மோட்டோ என்கிற அந்த கேள்வியும் கேட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, in fact, one of the 2 individuals stated she has been participated in marathon extending about 10 kilometers in Hyderabad. இது மட்டுமல்ல, நான் ஒரு மேரத்தான் ரேஸிற்காக ஹைதராபாத் சென்று அங்க அந்த போட்டியில் கலந்து கொண்டேன். என்னை யாருமே தடுக்கவில்லை. அதாவது நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ இண்டிவிஜுவலாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது என்று கூறியிருக்கிறார். பேஸ்லெஸ் அலிகேஷன் என்று அந்த 2 பெண்களுமே அந்த கோர்ட்டில் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் சீனியர் அட்வொகேட் முகுல் ரோத்தகி, it was a business institution and had almost 5,000 people living on the premises. Rottgi pointed out that the mother of 2 women filed habeas corpus petition 10 years ago. நீங்க பேசுறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது சார். இதே போன்று 10 வயது குழந்தையை காணவில்லை என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பெண்மணி ஹேபஸ் கார்பஸ் வழக்கை போட்டிருந்தார், பெட்டிஷனை போட்டிருந்தார். இன்னைக்கு வரை அதற்கான எந்த விதமான விசாரணையும் எந்த விதமான தீர்ப்பும் கிடைக்கவில்லை. முகுல் ரோத்தகி ஒரு சீனியர் அட்வொகேட். The Madras High Court and the 2 women appeared before the court and said they were living in the ashram on their own. Will be appeal was thus disposed of. 2 பெண்கள் உங்கள்ட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார்கள்னா, அங்க இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் கிட்டத்தட்ட 5000 நபர்கள் அங்க ஆசிரமத்தில் வசித்து வருகிறார்கள். எப்படி, எந்த சூழ்நிலையில் எப்படி அவர்களை மைண்ட் வாஷ் செய்து எப்படி நீங்க சன்னியாசியாக மாற்றினீர்கள் என்கிற அந்த விஷயம் நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். எப்படி நீங்க யாருமே தலையிடக்கூடாது, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கக்கூடாது என்று நீங்க கூறுகிறீர்கள். Now the father had filed habeas corpus petition. இப்போ முதல்ல ஒரு தாயார் பண்ணியிருக்கிறார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு ஒரு தகப்பனார் அதே போன்ற habeas corpus petitionை போடும்போது the same ground for the daughters.
எப்படி அந்த பையனுக்கு ஒரு நீதி கிடைத்ததோ அதே போன்றுதான் இன்னைக்கும் இந்த பெண்களுக்கும் அதே நீதிதான் கிடைக்க வேண்டும். தே ஆர் எஜுகேட்டட், தே ஆர் மாங்க்ஸ் நவ். அவர்கள் படித்த பெண்களாக இருந்தால் கூட இன்னைக்கு அவர்கள் ஒரு சந்நியாசியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். they say they have renounced the world. உலகம் முழுவதும் சுத்தியதாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். they have made the statement haber corpus is over, but the father says I suspect that in this huge complex there may be other people who are also kept like this. ஆனால் அந்த இடத்தில் டாக்டர் காமராஜ், இந்த 2 பெண்களுடைய தகப்பனார், அவர் எழுப்பிய ஒரு கேள்வி அங்கு கேட்டிருக்கிறார். பரவாயில்லை, என்னுடைய மகள்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கலாம், ஆனால் எனக்கு இன்னைக்கும் சந்தேகம் இருக்கிறது. இன்னைக்கும் அந்த சந்தேகம் தீரவில்லை. என்னுடைய பெண்கள், என்னுடைய மகள்கள் போன்று பல பெண்கள், பல குழந்தைகளை அங்கே இவர்கள் ஏமாற்றி அந்த இடத்தில் மாங்காக மாற்றி வைத்திருக்கிறார்கள், அதாவது சன்னியாசியாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை நீங்க சுப்ரீம் கோர்ட் எப்படி பார்க்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டிற்கு பின்பு 150 போலீசார்கள் போன அடுத்த நிமிடமே அந்த விசாரணையை தடுத்து நிறுத்துவதற்காக இவர் இங்கே வந்திருக்கிறார். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஒஃபென்சஸ், இந்த ஆக்டின் கீழேயும் இந்த விஷயம் பதிவிடப்பட வேண்டும். The bench referred the order saying the petitioner had submitted that the criminal case under POCSO have been registered against the doctor who was working in the ashram recently. இந்த சர்ச்சை, நான் தொடக்கத்திலே கூறியபடி ஒரு சர்ச்சைக்கான விஷயத்தை தொடர்ந்து பேசி வருகிறார் என்று. இதே ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளுடன் தவறாக நடந்தது. 1 மாதம் 2 மாதங்கள் அந்த விஷயம் ஆகிவிட்டது. இன்னைக்கு வரை எந்த விதமான ஆக்ஷனும் ஈஷா யோகா மையம் சார்பாக நடக்கவில்லை. அந்த டாக்டரை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை ஈஷா மையம் செய்து கொண்டிருக்கிறது. இதையும் நீங்க பார்க்க வேண்டும். இது எல்லாத்தையுமே பார்த்துதான் நேற்று மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த முடிவை கூறியிருந்தார்கள். அதை தொடர்ந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் கொடுத்த ஆர்டர். Petitioner consoles submitted that there are several other criminal cases registered and allegation are pending. எங்களுக்கு முன்பு பல வழக்குகள் இதே ஈஷா யோகா ஃபவுண்டேஷனை பற்றி வந்திருக்கிறது, பல கேசஸ்கள் வந்திருக்கிறது, இன்னைக்கும் அந்த விசாரணை பெண்டிங்கில் தான் இருக்கிறது. To which the senior lawyer said, there is nothing on record. I can't just answer like that. ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் வழியாக கிடைத்த பதில், அதை பற்றி இப்ப என்னால் பேச முடியாது, அதற்கான நேரம் இது கிடையாது. அப்போ இதை பற்றி நீங்க இப்ப பேசாதீர்கள். I can look at it later. We have a blimsy record. It never happened on our premises. Your lordship, you may take it clearly. POSCO case against the doctor will go on. எங்களுடைய பிரெமிசஸ்க்குள்ள, அதாவது ஈஷா யோகா மையத்திற்குள்ள இது நடக்கவில்லை, வெளியில் நடந்திருக்கிறது. பாக்ஸோ ஆக்ட் அந்த டாக்டர் மீது எதை நீங்க போட்டிருக்கிறீர்களோ அதில் நாங்கள் எந்த விதமான தலையீடும் நடத்த மாட்டோம். நாங்கள் இந்த விசாரணையும் நாங்கள் டேமேஜ் செய்ய மாட்டோம். இதை பற்றி நீங்க இதில் பேசாதீர்கள். Appearing from Tamil Nadu government, senior advocate Siddharth Luthra said the foundation in the petition unfortunately makes a statement that the police force the person to give handwritten letter as for asking, but I want to point out factually. ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் ஒரு பொய்யை பேசியிருக்கிறார்கள். அதாவது எங்களுடைய போலீசார்கள் போய் ஹேண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதாக நீங்க கொடுத்த தீர வேண்டும் என்று கூறியது அது ஒரு பொய்யான விஷயம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். He added that police were accompanied with the district child protection officer. போலீசார்கள் மட்டும் போகவில்லை, அங்க டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் போயிருந்தார். அங்க நடந்த அனைத்து விசாரணையுமே ஆன் கேமரா, ஆன் ரெக்கார்ட் நடந்திருக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அங்க போயிருக்கிறார், 2 சைக்காலஜிஸ்ட் போயிருக்கிறார்கள், சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிட்டி அங்க போயிருக்கிறது. இதனால் தான் இந்த 150 நம்பரை நீங்க பார்த்து வருகிறீர்கள். வெறும் போலீசார்கள் மட்டுமல்ல, நாங்க முறைப்படி இந்த அத்தனை நபர்களையுமே அனுப்பி அங்க ஒரு விசாரணை தான் நாங்கள் தொடங்கினோம். நாங்க எந்த விதமான தவறும் செய்யவில்லை. ஈஷா யோகா ஃபவுண்டேஷனை பற்றின பல்வேறு தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றின ஒரு ஆழமான டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு முன்பு எடுத்து அதற்கு முன்பு நான் கீழே எழுதியிருக்கக்கூடிய 3 லிங்க்குகளையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். அந்த வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவில் ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் நில அபகரிப்பில், நில மோசடியில் இன்வால்வ் ஆகியிருந்தார்கள் என்று உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.
ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.